விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஆடி மாதத்தை, தமிழ் மாதத்தில் 4வது மாதம் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். கேரளாவில் இதை கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க, ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதம் அம்மன் அருள் நிரம்பிய மாதம். இந்த மாதம் அம்மனை வழிபட்டு, சக்தியை வழிபட்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆக அம்மனுடைய அருள் வழிபாடு செய்து அருள் பெற வேண்டும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் விருச்சக ராசிக்காரருடைய ராசிநாதன் செவ்வாய். ஆடி கிருத்திகை செவ்வாய் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள். செவ்வாயுடைய அதிதேவதை முருகன். ஆக ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கும். ஆக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியும், ராசிநாதன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடனுக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாக ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளிலே ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவி இணக்கம் இருக்கும். ராசி அதிபதி போய் 7ல் இருக்கும்போது நண்பர்களோட இணக்கங்கள் இருக்கும். கூட்டு தொழிலே ஆதாயங்கள் இருக்கும். வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்திலே, அதுவும் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பிரமாதமான யோகம். 7ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து குருமங்கள யோகமாக இந்த மாதம் முழுவதுமே மிகச்சிறப்பான மாதம். 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட யோகம். ஆக மிகச்சிறப்பான நிலையிலே உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா, செவ்வாய் தான். இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன ஆகும், 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சில வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே. அதை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள் ஸ்தானம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. ஆக 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் போது, 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம். 7, 9 சம்பந்தப்படுது. அப்போ தந்தை வழி ஆதாயங்கள், கூட்டு தொழில் ஆதாயங்கள். 9ஆம் இடங்கள் தொலைதூர பயணம், தொலைதூர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். அதே போல 12ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழியிலே சில விரயங்கள், தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு சம்பந்தமாக ஏற்பட்டு அவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுத்து அதிலே சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் தந்தை வகையிலே. அடுத்ததாக இந்த சுக்கிரன் 15ஆம் தேதி, ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 7, 10 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ புதிய தொழில் அமையக்கூடிய அமைப்பு, அதாவது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வளர்ச்சி பெருகக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் வாடிக்கையாளர்கள், தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பாக மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக 12ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான சுப விரயம், அதாவது தொழில் சம்பந்தமான புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த மாதம். சுக்கிரன் அனுகூலமான பலன்களை தர காத்திருக்கிறார். 7, 12 கூடியவர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இந்த 8க்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நண்பர், அதாவது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், சித்தப்பா ஸ்தானம். ஆக இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் யார் என்றால் புதன். 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வெறும் 3 நாட்கள் மட்டும், ஆடி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது தொழிலிலே கடுமையாக உழைக்க வைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம்.
11ஆம் இடம் லாபம், 10ஆம் இடம் தொழில். தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது. தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அனைத்தும் லாபகரமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கும்போது தொழில் லாபகரமாக செல்லும் இந்த மாதம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, 10 தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது அரசு வழி ஆதாயங்கள் பெருகும். 10ஆம் இடம் சூரியனே அரசு சம்பந்தமான கிரகம். ஆக அரசு சம்பந்தமாக ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமாக ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தின் வழியாக பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்து வழியாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம். ஆனாலும் 9ஆம் இடத்துல 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், தந்தை கிரகம் சூரியன், காரகோ பாவனஸ்தி அடிப்படையில் தந்தையுடைய ஆரோக்கியம், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதாவது தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிகள், இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.